ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எஸ்எம்பி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன்லாம் போட்டு வீடியோ பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புது ஃபோன் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன தெரிகிறது? நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். சாதிச்சிட்டுடா நீ, நல்லா இரு. வெல்கம். இத்தனைக்காம நேருக்கு இதை போய் உழவர சொல்றாயினே. அன்பாக்சிங்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ் நாட் CE5 OnePlus இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்கேன். ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃப்ரண்ட்டில் 60 MPயில் ஒரு ஃபோட்டோ அண்ட் பேக் சைட்லேயும் 50 MPக்கான சோனி கேமரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் 0.6லேயும் 1xலேயும் எடுத்தேன். சூப்பராக வந்திருந்தது. இது எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாக்ஸ்லலாம் என்ன இருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபோனோட பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட மொபைல் ஃபோன் இருந்தது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் அண்ட் அதுக்கப்புறமா வந்து டேட்டா கேபிள், அப்புறம் ஒரு மேனுவலும் ஒரு சிம் எஜெக்டரும் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா OnePlus அப்படின்னு சொல்லி அனிமேட்டடாக பயங்கரமாக வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைல் என்ன கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த 3 கலர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MediaTek Dimensity 8350 அபெக்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் VC கூலிங்ஸ்ன்னு சொல்லி பெரிய கூலிங் பேடுமே இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 120 frames per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி தான் இருக்கிறதுலே பயங்கரமான அட்வான்டேஜ். 7100 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 நாளைக்கு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரிக்குமே 4 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பைபாஸ் சார்ஜிங்னு ஒரு புது டெக்னாலஜி இருக்குது. அதாவது வந்து மேக்ஸிமம் சார்ஜ் ஏற போகும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரிக்கு போகாமல் ஃபோன்ஸுக்கு போகிற மாதிரி. அண்ட் இந்த ஃபோனில் AI ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் AI எரேசர், பர்ஃபெக்ட் ஷாட் ரிஃப்ளெக்ஸ் ரிமூவர் அண்ட் ரீஃப்ரேம்னு சொல்லி. ஸோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP மெகாபிக்சல் அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் 60 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து 4K 60 FPS வரைக்குமே வீடியோ வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஜெமினி ஏஐயும் அப்புறம் ஓப்பன் கேன்வாஸ் மல்டிடாஸ்கிங்னு சொல்லி மல்டிடாஸ்கிங்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபோனில் வந்து AI டிரான்ஸ்லேஷன், கால் ரெக்கார்டிங்ஸ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஓவரால் லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்டு லைஃப் டைம் டிஸ்பிளே கேரண்டியுமே கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் லைன் இஷ்யூக்காக. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைட் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 1080p அண்டு 60 FPS வரைக்குமே எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோட குவாலிட்டியாக தான். ஸோ சப்போஸ் நான் எடிட் பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ரியலாக இருக்கிறது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அப்படி எடிட் பண்ணுது. ஸோ 1080pல 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4Kலேருந்து 60 FPS வரைக்குமே எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எப்படி இருக்குது எனக்கு ஓகே, பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். அண்ட் யாராவது இந்த ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் சொல்லுங்கள். லேட்டராக முடிஞ்சால் நம்ம இதுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம், ஓகேவா? அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது வந்து நம்ம MG Creations. ஸோ MG Creations ஒரு நாட் ஓன்லி விசிட்டிங் கார்டு மட்டும் இந்த இன்விடேஷன்ஸ் மட்டும் பண்ணல. ஸோ நம்ம ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப்சைட் கிரியேஷன்ஸ் அப்படின்னு டிஜிட்டல் மீடியாவில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணித்தரோம். பர்சனலாகவும் அண்ட் ஒரு கம்பெனிக்காகவும் எல்லாமே பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சேனல்லையுமே கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம புது ஃபோன் வாங்கினது வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னாலும் பழைய ஃபோனில் ஒரு பயங்கரமான சம்பவம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ அதுக்கு தான் இருக்கும். நம்மளோட பழைய ஃபோன் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்சங் S22 தான். இதில் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சாம்சங் ரோஸ்ட்டில் பார்ப்போம். சரிங்களா? பை.